பார்த்தீங்கன்னா, சூப்பரான நம்மளோட சாக்லேட் சிப்ஸ். இது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, சாக்லேட் சிப்ஸ்க்காக நான் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும், மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஸோ இதை டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து நல்ல ஹாட் வாட்டரில் நான் வந்து வைக்கிறேன். கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து அந்த கீழே இருக்க தண்ணி வந்து நம்மளோட அந்த பவுலில் வந்து டச் ஆகக்கூடாது. அதனால் இப்போ இது நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நல்லா மெல்ட் ஆக்கிட்டேங்க. ஸோ மெல்ட் ஆகி லிக்விட் பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாக்லேட் வந்து இதில் நம்ம பைப்பிங் பேக்கில் ஊற்றி நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாகவே நமக்கு இதாகிடும். ஸோ இதை நம்ம ஊற்றி நம்ம வைக்கிறதுக்குள்ளே அதுக்கு அடுத்தது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் மெல்ட் ஆக்கிட்டு ஸோ ரெண்டுமே நான் உங்களுக்கு ஊற்றிட்டு காமிக்கிறேன். வந்து நான் வந்து பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பேக்கரி ஷாப்ஸு இந்த மெட்டீரியல்லாம் வாங்குற இடத்துல கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நல்லா என்ன செய்கிறோம், நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். மாற்றி பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து இதை வச்சிட்டோன்னா ஈஸியாக உள்ள செட் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வலிச்சு போட்டு நிலத்தை காமிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் வந்து ஊற்றிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குது. ஸோ நான் அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோல் தான் நம்ம இதில் போட போகிறோம். ரொம்ப பெரிய ஹோல் கிடையாது. ரொம்ப சின்ன ஹோலாக போட்டு நம்ம மெஹந்தியெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சின்ன ஹோலாக போட்டுட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன ட்ராப் மட்டும் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்காக இப்படி தான் டிசைனிங் வைக்கணும், அப்படி தான் டிசைனிங் வைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் டிசைனிங் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் போய் கடையில் போய் வாங்குறதுக்கு இது வாங்கினீங்கன்னா இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் லாபமாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். அப்போ தான் நம்மளோட சாக்லேட் சிப்ஸ் வந்து நல்லா வரும். அதனால் ஸோ வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே சாக்லேட்டில் வந்து அந்த பேக்லேயே வந்து நான் அடுத்த நம்மளோட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்கும் இல்லையா, அதையும் நான் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம டக்குன்னு ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நான் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ இதையும் நான் ஊற்ற ஆரம்பிச்சிருந்தேன். பட் எனக்கு இதில் கொஞ்சம் சூடாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாங்குகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ டக்குன்னு இதே மாதிரி நம்ம எல்லா இதையும் எடுத்து வச்சோம்ல அதே போல் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எல்லாத்துலேயுமே நான் அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ இதையும் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். ஒரு 20 நிமிஷம், அதுக்கு ஒரு 10 நிமிஷம், இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க. 20 நிமிஷத்துலேயே நம்ம வந்து அழகான ஒரு சாக்லேட்ஸ் வந்து வீட்டில் நம்ம சிப்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி கேக் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே டாப்பிக்ஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நம்ம என்ன ஆகும்னா ஒரு 50 கிராம் வெளியில் வாங்குகிறோன்னா அது கொஞ்சம் ரேட்டு ஒரு 60 ருபீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதே வந்து நம்ம அதே வீட்டில் பண்ணும் போது 50 கிராமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே 50-60 கிராம் வந்து நமக்கு வீட்டிலே கிடச்சிரும். ஸோ அதனால் நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.